ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சிக்கதம்பம். நாம் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் 65 எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் ரசம் சாதம் அந்த மாதிரி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியோ சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1/2 kg அளவு சிக்கன் வாங்கிட்டு அதில் பண்ணியிருக்கேன். அதுக்கான அளவுகள் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் அளவுகளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக தான் நான் போட்டு வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து முதல்ல கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ், இதெல்லாம் சேர்த்து முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வேக வச்சு எடுக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக இல்லைன்னா நீங்கள் தயிர் கூட 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள். இப்போ மிளகாய்த்தூள் வந்து இன்றைக்கி 2 டீஸ்பூன் சேர்க்குறீங்க அப்படின்னா மல்லித்தூள் வந்து அதுக்கு 2 மடங்கு அதிகமாக 4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கணும். ஸோ உங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கரம் மசாலா தூள் வந்து மிளகாய்த்தூள் எவ்வளோ சேர்த்துருக்குமோ அதில் பாதிக்கு பாதி. நான் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தூள் ரொம்ப சேர்த்தோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறோம். மிளகுத்தூள் சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து இது சளி பிடிக்காது, டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மிளகாய்த்தூள் குறைச்சிட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன். யூஸ்வலாக மைதா மாவு சேர்ப்பாங்க, நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டிட்டு ஒரு மினிமம் 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. மேக்ஸிமம் ஒரு 1 or 2 hours கூட அப்படி வச்சுருக்கலாம். இப்போ ஃபைனலாக நீங்கள் எப்போ பொரிக்க போகிறீங்களோ, ஃப்ரை பண்ண போகிறீங்களோ அப்போ வந்து ஒரே ஒரு முட்டை, 1/2 கிலோவுக்கு வந்து ஒரு முட்டை, அதோடைய வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கிறோம். ஒரு முட்டையுடைய வெள்ளைக்கருவே சரியாக இருக்கும். மஞ்சள் கருவும் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ஒரு ஆம்லேட் டேஸ்ட் வரும். இந்த கோட்டிங் வந்து மேலே வந்து ஃபுல்லாக முட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆம்லேட்குள்ளே அந்த சிக்கன் வச்சு சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் வரும். அதனால தான் நம்ம வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கிறோம். ஸோ வெள்ளைக்கரு சேர்த்துட்டு இமீடியட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிடணும். ஸோ நீங்கள் முதல்ல வந்து மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஓவர் நைட் வச்சுக்கலாம். பட் முட்டை சேர்த்துட்டிங்கன்னா இமீடியட்டாக ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக எடுத்து போட்டுட்டு எவ்வளோ பபிள்ஸ் வருதுன்னு பாருங்கள். இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக போயிட்டு ஃப்ரை ஆயிரும். அந்த பபிள்ஸ் அடங்கிடுச்சுனாலே ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். அது வரைக்கும் அப்பப்போ திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னு சொல்லலாம், இல்லை ரோட்டுக்கடை ஸ்டைல் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம ஒரு சிக்கன் பாப்கார்ன் மாதிரி நம்ம இப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் எடுத்துடணும். ஸோ ஆயிலெலாம் கொஞ்சம் வடி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து மேலே வந்து கொஞ்சம் அலங்காரம் பண்ணுறதுக்காக கறிவேப்பிலை இது மாதிரி ஃப்ரை பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். எவ்வளோ கறிவேப்பிலை வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சத்தமே உங்களுக்கு வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்கிறத தெரியப்படுத்தும். இப்போ வந்து இது வந்து நான் ரொம்ப சின்ன சின்ன பீஸஸாக தான் வாங்கியிருப்பேன். ஏன்னா யூஸ்வலாக சிக்கன் 65க்கு பெரிய பீஸாக போடலான்னு சொல்லுவாங்க. ஆனால் பெருசாக போடும்போது உங்களுக்கு என்ன தான் நீங்கள் மேரினேட் பண்ணாலும் ஜூஸ் உள்ளே இறங்காது. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக இருக்கும்போது ஒரே ஒரு சின்ன பீஸை எடுத்து நீங்கள் வாயில் வச்சு கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போது அந்த சிக்கனை வந்து எம்டியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. அந்த கோட்டிங் ஃபுல்லாக சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.